Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் அங்க போனதே இல்ல. நான் அங்க பாருங்க போனதே இல்ல. ஒரு செயலை வந்து ஒருபோதும் செய்யல, ஒருபோதும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது போனதே இல்ல அப்படின்னா நெவர் போடணும். ஓகே, நெகட்டிவா தான் பேசுறோம். போனதே இல்ல அப்படின்னு நெகட்டிவ்ல பேசுறோம். ஆனா என்ன அழுத்தமா சொல்றோம் பாருங்க. ஒருபோதும் அந்த செயலை நம்ம செய்யவே இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல ஒருபோதும் ஒருபோதும் செய்யல அப்படின்னு சொல்லும் போது நம்ம நெவர். நெவர்னா மீனிங் என்ன? ஒருபோதும் இல்ல, ஒருபோதும் அந்த செயலை வந்து செய்வதில்லை. ஓகே, அப்போ ஒருபோதும் இல்லை அப்படின்னாதான் நெவர். அதுதான் பாருங்க, நான் அங்க போனதே இல்லை. ஓகே, அப்போ நான் அங்க போனதே இல்லை. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? பாஸ்ட் ஃபார்ம்ல. பாருங்க, போனதே இல்ல. நெகட்டிவ்ல பாஸ்ட் ஒண்ணு, இன்னொன்னு என்னது? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. பாஸ்ட்ல நடந்ததை சொல்றோம். போனதே இல்ல. அப்ப பாருங்க, பாஸ்ட்ல எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நான். நான்னா ஐ. அடுத்து என்ன எழுதணும்? அடுத்து என்ன எழுதணும்னா நெவர். நம்ம போனதே இல்ல, ஒரு செயலை இதுவரை செய்யவே இல்லை அப்படின்னா நெவர். இது நெவர் வந்து லாஸ்ட் வரக்கூடாது, இல்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடாது. அது என்னன்னா, இப்போ சப்ஜெக்ட் எழுதுறீங்கன்னா அதுக்கு அடுத்து வெர்ப் வரும். பாஸ்ட் ஃபார்ம்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து என்ன? வெர்ப் வரும். அந்த சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இடையில தான் நெவர் வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியாச்சு, அடுத்து நெவர், அடுத்துதான் என்னது? வெர்ப். வெர்ப் என்ன? போனதே இல்ல, போகக்கூடிய செயல் தான் நடக்கவே இல்லை. அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. கோட பாஸ்ட் என்னது? வென்ட். ஓகே, இது B2 ஃபார்ம்ல இருக்கும். அப்போ சப்ஜெக்ட்டுக்கும் என்னது? வெர்புக்கும் இடையில தான் என்ன வரும்? நெவர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும்? எங்க போனது இல்ல? அங்க. அங்கன்னா த. அப்போ நான் அங்க போனதே இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஐ நெவர் வென்ட் தேர். ஓகே, அடுத்து நான் அப்படி அவளிடம் பேசினதே இல்ல. ஒரு செயலை அப்படி செய்யவே இல்ல, ஒருபோதும் அப்படி பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்ற இடத்துல என்ன போடுவோம்? நெவர். ஒருபோதும் இல்லை அப்படின்னா நெவர். அப்ப நான் அப்படி அவளிடம் பேசினதே இல்ல. ஓகே, அப்போ இது வந்து என்னது? ஒருபோதும் இல்லை அப்படின்னு நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன? நெவர் போடணும். அதுக்கு அடுத்து என்ன போடணும்? இங்க பாருங்க, பேசினது. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட்ல இருக்குதா? நான் பேசினதே இல்ல, பாஸ்ட்ல நடந்ததை நம்ம சொல்றது. அப்ப இல்ல என்ன வரும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான். ஓகே, ஐ. அடுத்து என்ன வரணும்? நெவர். அடுத்து என்ன வரணும்? வெர்ப். வெர்ப் இல்ல இது. நான் அப்படி அவளிடம் பேசுறதே இல்ல, பேசக்கூடிய செயல் தான் நடக்கவே இல்லை. அப்ப பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக். அப்ப பாஸ்ட் ஃபார்ம் என்ன? டாக்ட். B2. ஓகே, டாக்ட். அடுத்து யார்கிட்ட? அவளிடம். யார்கிட்ட பேசுறதுல? அவளிடம். நம்ம இப்போ பேசுறோம், அது யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றப்போ நம்ம என்ன போடணும்? டு போடணும். ஓகே, டு அவளிடம். ஹர். டு ஹர் அப்படின்னா அவளிடம். ஓகே, அடுத்து அப்படி. அப்படின்னா லைக் தட். லைக் தட் அப்படின்னா அப்படி. அடுத்து இப்படி அப்படின்னு சொல்லும் போது லைக் திஸ். ஓகே, அப்போ நான் அப்படி அவளிடம் பேசினதே இல்ல அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? ஐ நெவர் டாக்ட் டு ஹர் லைக் தட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அங்க போகவே கூடாது. ஒரு செயலை நீ செய்யவே கூடாது. ஓகே, ஒருபோதும் செய்யக்கூடாது, ஒருபோதும் கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஒருபோதும் அந்த செயலை செய்யவே கூடாது
அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? நெவர் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இன்னொன்னு பாருங்க, போகவே கூடாது. இது எந்த மாடல் வெர்புக்கு யூஸ் பண்ணுவோம்? ஷுட். ஒரு செயலை நீ செய்யக்கூடாது, அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ இங்க வரக்கூடாது, நீ இத சாப்பிடக்கூடாது. அப்ப நம்ம அந்த சாப்பிட கூடாது அதுக்கு நம்ம என்னது? ஷுட் யூஸ் பண்ணுவோம் தானே? ஷுட் நெகட்டிவ்ல பேசும்போது ஷுட். நீ வரக்கூடாது, போக கூடாது, அந்த கூடாது அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஷுட். அது என்னது? மாடல் வெர்ப். ஓகே. அப்போ இது நீ போகவே கூடாது அப்படின்னு ஒருபோதுமே அந்த செயலை செய்யவே கூடாது அப்படின்னா ஷுட்டுக்கு கூட என்ன வரணும்? நெவர். ஓகே. பாருங்க, நீ அங்க போகவே கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். அத அப்படியே எழுதணும். நீனா யூ. அடுத்து என்ன எழுதுவோம்? நம்ம மாடல் வெர்ப் சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுவோம், அடுத்து மாடல் வெர்ப் சேர்ப்போம் தானே? அப்போ இதுலயும் அதே போலதான் மாடல் வெர்ப அடுத்து எழுதணும். மாடல் வெர்ப் என்ன வருது? போகவே கூடாது அப்படின்னு நெகட்டிவ்ல தான் சொல்றோம். அப்போ நெகட்டிவ்ல சொல்லும் போது ஷுடின் யூஸ் பண்ணுவோம் நெகட்டிவ்க்கு தானே? ஷுடின். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? போகவே கூடாதுன்னு, ஒருபோதும் அந்த செயலை செய்யவே கூடாதுன்னு வந்திருக்கு. அப்ப நம்ம ஷுடின்க்கு அந்த ஷுட் நாட் இருக்குல்ல, அதுக்கு பதில் நம்ம ஷுட் நெவர். ஓகே. அந்த நெகட்டிவ்க்கு என்ன யூஸ் பண்ணணும்? நெவர். அப்போ ஃபர்ஸ்ட் யூ போட்டாச்சு சப்ஜெக்ட், அடுத்து மாடல் வெர்ப் ஷுட். அடுத்து நம்ம நெகட்டிவா பேசுறதுக்கு என்ன போடணும்? நெவர். இப்ப பாருங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எழுதும் போது சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இடையில நெவர். ஆனா இங்க மாடல் வெர்ப் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த மாடல் வெர்புக்கு அடுத்துதான் நெவர், அடுத்துதான் மெயின் வெர்பு வரணும். ஓகே. அப்போ ஷுட், நெவர், அடுத்து என்ன? வெர்பு. இங்க வெர்பு எது? நீ அங்க போகவே கூடாது. போகக்கூடிய செயல் தான் நடக்கவே கூடாதுன்னு சொல்றோம். அப்போ போகவே கூடாது. போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. இந்த மாடல் வெர்ப் வரும்போது வெர்ப் எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடல் வெர்ப் வரும்போது வெர்பு பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். கோ. அடுத்து எங்க? அங்க. அங்கன்னா த. அப்போ நீ அங்க போகவே கூடாது, ஒருபோதுமே அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லும் போது யூ ஷுட் நெவர் கோ தேர். அதே இது பாருங்க, நீ அங்க போக கூடாது. நம்ம சாதாரணமா சொல்லுவோம்ல, நீ அங்க போக கூடாது அப்படின்னு. அப்ப நீ அங்க போக கூடாதுன்னு சாதாரணமா சொல்லும் போது நம்ம என்ன? இது ஒருபோதுமே அந்த செயலை செய்யக்கூடாது. இது அப்படி இல்ல, இப்போ சிச்சுவேஷன் காரணமா இப்ப நீ அது அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப நீ அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லும் போது எப்படி? யூ சப்ஜெக்ட், யூ நீ. அடுத்து என்ன வரணும்? ஷுட். போகவே கூடாது. ஷுடின்ட். ஷுடின்ட் இல்லனா ஷுட் நாட். அடுத்து வெர்ப் என்ன? போக. போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. ஓகே. அடுத்து எங்க? அங்க. அங்கன்னா த. ஓகே, புரிஞ்சுதா? இது ஒருபோதுமே அந்த செயலை செய்யவே கூடாது. இது அப்படி இல்ல, டெம்பரரி. நம்ம இப்ப சிச்சுவேஷன் காரணமா இப்போதைக்கு நீ அங்க போக கூடாது அப்படின்னு சொல்றது. அப்ப நீ அங்க போக கூடாது, நீ அங்க போகவே கூடாது. ஓகே, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதுல? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நீ அவனிடம் பேசவே கூடாது. இது பாருங்க, நீ அவனிடம் பேசக்கூடாது அப்படின்னா அது சாதாரணமா இந்த சிச்சுவேஷன் காரணமா இப்போ நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஓகே. இது நீ அவனிடம் பேசவே கூடாது, ஒருபோதுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல ஒருபோதுமே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நெவர். ஓகே. அப்போ ஒருபோதும் அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னா நெவர். இன்னொன்னு பாருங்க, செய்யக்கூடாது, கூடாது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன போடுவோம்? ஷுட். அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து என்ன வரணும்? மாடல் வெர்ப் ஷுட். அடுத்து நெவர். அடுத்துதான் என்ன வரணும்? வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது? நீ அவனிடம் பேசவே கூடாது, பேசக்கூடிய செயல் தான் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றது. அப்போ பேசவே கூடாதுன்னா பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக்.
அடுத்து யார்கிட்ட? அவனிடம். அவனிடம்னா டு ஹிம். நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றப்போ நம்ம அதுக்கு முன்னாடி டு யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நீ அவனிடம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது you should never talk to him. இல்ல should மாடல் வர்ப் வந்தாலே வர்ப் எப்பவுமே present ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, நீ அவனிடம் பேசக்கூடாது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? நீ அவனிடம் பேசவே கூடாது, ஒருபோதுமே பேசக்கூடாது அப்படின்னா நெவர். நீ அவனிடம் பேசக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம சாதாரணமா இப்ப சொல்றது. ஓகே, அப்போ பேசக்கூடாதுன்னா அதுக்கு நாட் யூஸ் பண்ணணும். should not இல்லனா shouldn't. ஓகே, அப்ப எப்படி எழுதலாம்? you சப்ஜெக்ட், நீனா you. அடுத்து என்ன எழுதணும்? மாடல் வர்ப். அதுவும் பேசக்கூடாது, நெகட்டிவ்ல இருக்கு. shouldn't. இல்ல shouldn't எழுதலாம், இல்ல should not எழுதலாம். ஓகே, should not இல்ல shouldn't. அடுத்து என்னது வரணும்? verb. பேசுறதுதான் கூடாது அப்படின்னு. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. இல்ல be1 ஃபார்ம்ல தான், present ஃபார்ம்ல தான் இருக்கும். அடுத்து யார்கிட்ட பேசக்கூடாது? அவனிடம். அவனிடம்னா to him. ஓகே, அப்போ நீ அவனிடம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது you shouldn't talk to him. நெக்ஸ்ட் பாருங்க, உன்னால் இதை செய்யவே முடியாது. ஓகே, ஒரு செயலை ஒருபோதுமே உன்னால செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, செய்யவே முடியாது, ஒருபோதுமே உன்னால முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நெவர் தானே. ஒருபோதும் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லும் போது நெவர் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு பாருங்க, முடியாது. இதுக்கு என்ன மாடல் வர்ப் யூஸ் பண்ணுவோம்? செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம shouldn't. அது செய்யவே கூடாது, அதை பேசவே கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல should never போடும். ஆனா இங்க பாருங்க, செய்யவே முடியாது. அந்த முடியாது அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? can't. முடியும்னா can. அந்த செய்யவே முடியாது, அந்த முடியாது அப்படின்னா can't யூஸ் பண்ணுவோம் தானே நம்ம சாதாரணமா பேசுறதுக்கு. ஆனா இங்க cannot இல்லனா can't யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க எப்படி? செய்யவே முடியாது, ஒருபோதுமே முடியாது அப்படின்னா can never. ஓகே, can போட்டு neverனா அதுக்கு நெகட்டிவ் ஃபார்ம், ஒருபோதுமே முடியாது, அதுதான் never. அப்போ இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. உன்னால் இதை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது உன்னால் என்னது? சப்ஜெக்ட் you. அடுத்து என்ன வரணும்? முடியாது. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? can. அதுக்கு can never போடணும். ஓகே, ஏன்னா செய்யவே முடியாது, ஒருபோதுமே முடியாது. can போட்டு never. இல்லைன்னா இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமா ஒன்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல cannot இல்லைன்னா can't அப்படி போடுவோம். ஆனா செய்யவே முடியாது, ஒருபோதுமே முடியாது அப்படின்னா can never. அடுத்து என்னது? verb. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. எதை? இதை. இதைனா this. அப்ப உன்னால் இதை செய்யவே முடியாது அப்படின்னா you can never do this. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, உன்னால் இதை செய்ய முடியாது. நம்ம இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? உன்னால் இதை செய்யவே முடியாது, இது செய்ய முடியாது. ஓகே, அப்போ இது என்ன? எப்படி எழுதலாம்? you சப்ஜெக்ட் you, உன்னால். அடுத்து என்ன போடணும்? முடியாது அப்படின்னா can't இல்லனா cannot. ஓகே, cannot போடலாம், can't போடலாம். அடுத்து எது? செய்ய. செய்யனா do. இதுதான் verb. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? do verb. அடுத்து எதை? இதை. இதைனா this. அப்போ உன்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னா you can't do this. செய்யவே முடியாது அப்படின்னா you can never do this. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, உன்னால் அங்க போகவே முடியாதா? ஒரு செயலை ஒருபோதுமே செய்ய முடியாதா, ஒருபோதுமே போக முடியாதா அப்படின்னு கேட்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? never யூஸ் பண்ணுவோம். இது சாதாரணமா கேட்கணும்னா உன்னால் அங்க போக முடியாதா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? not. ஓகே, போக முடியாதா not யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது போகவே முடியாதா, ஒருபோதுமே போக முடியாதா அப்படின்னு கேட்கிற இடத்துல
நெவர். ஓகே, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுல? நெவர், நாட். அடுத்து இன்னொன்னு பாருங்க, முடியாதா. இங்க என்னது, மாடல் வெர்ப்ல நம்ம கொஸ்டின் கேட்கிறோம், முடியாதா. அப்போ நெகட்டிவ்ல கொஸ்டின் கேட்கும்போது, சாதாரணமா கொஸ்டின் கேட்கும்போது cannot இல்லனா can't யூஸ் பண்ணி கேட்போம். முடியாதா. முடியுமான்னு கேட்டா can. முடியாதான்னு நெகட்டிவ்ல கேட்கும்போது can't யூஸ் பண்ணி தான் சாதாரணமா கொஸ்டின் கேட்போம். ஆனா இங்க ஒருபோதுமே போக முடியாதா அப்படின்னு கேட்கிற இடத்துல நம்ம என்ன can't, அந்த நெகட்டிவ்க்கு பதில் never போடுறோம். ஓகே, never போட்டோம் அப்படின்னா not யூஸ் பண்ண கூடாது. அப்போ இங்க எப்படி கேட்கணும், முடியாதா அப்படின்னு நம்ம கேட்கிற இடத்துல மாடல் வெர்ப் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கணும். இங்க மாடல் வெர்ப் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கிற இடத்துல இங்க do யூஸ் பண்ணி கேட்க கூடாது. ஓகே, அந்த மாடல் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த மாடல் வெர்ப் தான் வரும். என்ன வரும், can தான் வரும். முடியாதா அப்படின்னு கேட்கிற இடத்துல can. ஓகே, இது சாதாரணமா கேட்கும்போது cannot இல்லனா can't யூஸ் பண்ணணும். இது போகவே முடியாதா, அதனால can போட்டு அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் என்ன போடணும், உன்னால். உன்னால்னா you. அதுக்கு அடுத்துதான் never வரும். ஓகே, never. அடுத்து என்ன வரணும், verb வரணும். verb எது, போறது, போகக்கூடிய செயல் நடக்காதா அப்படின்னு. அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல go. இங்க verb எப்பவுமே present ஃபார்ம்ல தான் இருக்கும். அடுத்து அங்க, அங்கன்னா there. ஓகே, அப்போ can you never go there அப்படின்னா உன்னால் அங்க போகவே முடியாதா. இது உன்னால் அங்க போக முடியாதா அப்படின்னு கேட்கும்போது உன்னால் அங்க போக முடியாதா அப்படின்னு கேட்கிற இடத்துல இங்க என்ன யூஸ் பண்ணணும், can't இல்லனா cannot. ஓகே, can't you go there. இந்த never நம்ம எப்போ சேர்க்கணும், ஒரு போதுமே முடியாதான்னு கேட்கிற இடத்துல. சாதாரணமா உன்னால் அங்க போக முடியாதானா can't you go there. ஓகே, அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுல? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அங்க போகவே மாட்டாய். நம்ம சொல்லுவோம்ல, நீ அங்க போகவே மாட்ட, உன்னால முடியாது, நீ அங்க போகவே மாட்ட அப்படின்னு. அப்போ ஒருபோதுமே அங்க போக மாட்ட அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், never யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, மாட்டாய், அது ஃபியூச்சரை மெயின் பண்ணுது. ஓகே, ஃபியூச்சரை மெயின் பண்ணுது, நெகட்டிவ்ல பேசுறோம். நீ அங்க போகவே மாட்ட, ஒருபோதுமே அங்க போக மாட்ட அப்படின்னு சொல்ற இடத்துல ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம். இது என்னது, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, நீ. நீனா யூ, சப்ஜெக்ட். அடுத்து என்ன வரணும், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும். அடுத்து என்ன வரணும், will சேர்க்கணும். will. ஓகே, ஆக்சிலரி வெர்ப் will சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்து என்ன வரணும், never. போகவே மாட்டாள், ஒருபோதுமே அந்த செயல் நடக்காது அப்படின்னு சொல்ற இடத்துல never சேர்க்கணும். you will never. அடுத்து என்ன வரணும், verb வரணும். verb எது, நீ அங்க போகவே மாட்டாள், போகக்கூடிய செயல் தான் நடக்காது. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, go. இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம என்னது, verb V1 ஃபார்ம்ல தான் இருக்கும், பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, go. அடுத்து எங்க, அங்க. அங்கன்னா there. அப்போ நீ அங்க போகவே மாட்டாய் அப்படின்னா you will never go there. ஓகே, அடுத்து நீ மாறவே மாட்டாயா. நீ மாற மாட்டாயா அப்படின்னு கேக்குறது வேற, நீ மாறவே மாட்டாயா, ஒருபோதுமே மாற மாட்டாயா. ஓகே, ஒருபோதுமே நீ மாற மாட்டியா அப்படின்னு கேக்குற இடத்துல எப்படி கேட்கலாம், never யூஸ் பண்ணி கேட்போம். never, மாறவே மாட்டியா. நமக்கு சாதாரண கேட்கும்போது நீ மாற மாட்டியா அப்படின்னு கேட்போமா. அது நீ மாறவே மாட்டியா அப்படின்னு கேட்கிற இடத்துல never யூஸ் பண்ணணும். never. அடுத்து இன்னொன்னு பாருங்க, மாட்டாயா. அது ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுற இடத்துல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது எப்படி கேட்கலாம், ஃபர்ஸ்ட் will யூஸ் பண்ணி கேட்கணும். will. ஓகே, will ஆக்சிலரி வெர்ப் will போட்டாச்சு. அடுத்து என்னது, சப்ஜெக்ட் நீ. நீனா you. அடுத்து என்ன வரணும், never. never. அடுத்துதான் என்னது, verb வரணும். இல்ல verb எது, நீ மாறவே மாட்டாயா. அப்போ மாறக்கூடிய
பார்க்கக்கூடிய செயல் தான் நடக்காதா அப்படின்னு கேக்குறது. அப்ப சேஞ்ச். ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம என்ன எழுதணும்? வெர்ப் வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்போ நீ மாறவே மாட்டாயா அப்படின்னு கேக்குற இடத்துல will you never change. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் அதை பார்த்ததே இல்ல. நான் அதை வந்து பார்த்ததே இல்ல, பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்ற இடத்துல எப்படி எழுதணும்? நெவர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் ஐ, அடுத்து என்ன வரணும்? பார்த்ததே இல்ல. அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் ஐ சப்ஜெக்ட் எழுதியாச்சு, அடுத்து நெவர், அடுத்து வெர்ப். பார்த்ததே இல்ல, பார்க்கக்கூடிய செயல் தான் நடக்கல. பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சியோட பாஸ்ட் சா, V2 ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து அதைனா thatன்னு எழுதலாம், itன்னு எழுதலாம். ஓகே, that it ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நான் அத பார்த்ததே இல்ல அப்படின்னா I never saw that. ஓகே, அப்போ இந்த never not எங்க யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுல. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் அந்த சாக்லேட் சாப்பிட்டதே இல்ல. இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லாது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.